Hi, hello, and வணக்கம் everyone. This is Rishi from team RTA, UTAF of Agreement Academy. நம்ராஜ் சீரிஸ் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ராஜ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம மக்களுக்கு, அதாவது நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் நம்ராஜ் சந்திரா சீரிஸ் ஆஃப் எ காம்படிட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த புக்கை பற்றி மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 year இருந்தால் கூட உங்களுக்கு இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்டர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க, இல்லை வந்து நீங்கள் படிக்கும் போதே உங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் மொத்த அக்ரிகல்ச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக சுருக்கி வந்து ஒரு சிங்கிள் புக்கில் மேக் பண்ணதே காம்படிட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் ஏஓ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஐ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப்கோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸஸ் கிட்ட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 30 கிளாஸஸ் வந்து இந்த மொத்த புக்கை நம்ம கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டென்டேட்டிவ்லி வி ஹவ் பிளான் லைக் தட். ஸோ இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் நம்ராஜ் சீரிஸ். ஸோ ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா கைண்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பிங் த ஃப்ளாஸ் இன் தி கமெண்ட் ஸோ தட் we will be correcting it in further classes. அடுத்த கிளாஸஸ்ல we'll be correcting it for sure. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு நம்ம வந்து 30 கிளாஸாக பிளான் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். இந்த 30 கிளாஸஸ் மட்டும் தான் இருக்க போதான்னு கேட்டால் கிடையாது. அதுக்குள்ள நம்ம டெஸ்ட் சீரிஸ் சைட் பை சைட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் சீரிஸ் பற்றி பேசலாம். ஓகே, இந்த கிளாஸோட ஸ்கெட்யூல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸோட ஸ்கெட்யூல்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னைக்கு நம்ம கிளாஸஸ் அப்டேட் பண்ண போகிறோம், என்ன டாபிக் அப்டேட் பண்ண போகிறோங்கிற ஒரு ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இன்னும் அக்ரிமெண்ட் அகாடமி சேனலில் ஜாயின் பண்ணீங்கன்னா கைலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு see about கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்எஸ் சுவாமிநாதனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரிங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி 1960s டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்போ உணவு தட்டுப்பாடு இருந்தப்போ நம்ம எப்படி அதை அதுலேருந்து மீண்டு வரப்போகிறோம்னு நமக்கு யாருக்குமே தெரியல. அப்போ வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 2 வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. லெர்மாரோஜோ, சோனார் 64 நல்லா கேட்டுக்கோங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சரிங்களா? எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச வெரைட்டிஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹை யீல்டிங் டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ். இந்த 2 வெரைட்டிஸையும் நம்ம நாட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது 2 என்ன வெரைட்டினா வீட், கோதுமை தான், கோதுமை வெரைட்டிஸ் தான். இது இன்ட்ரடியூஸ் பண்ணனால நம்ம இந்த வெரைட்டி யூஸ் பண்ணி கோதுமை ப்ரொடக்ஷனை அதிகமாக நம்ம பண்ணி நம்மளுடைய அதாவது உணவு தட்டுப்பாடை நம்ம மீண்டு வந்துட்டோம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான வேலையை செஞ்சதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் என்னன்னு சொல்றோம், அதாவது டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை நம்ம என்ன சொல்றோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். கிரீன் ரெவல்யூஷன்னாலே முதல்ல என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம அந்த உணவு தட்டுப்பாடு இருந்தோம் இல்லைங்க, அந்த உணவு தட்டுப்பாடும் போது நம்ம நிறையா வந்து விஷயங்கள் செஞ்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் கொண்டு வந்தோம் வெளிநாட்டிலேருந்து. அதே நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம அதிக லெவலில் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி அதாவது ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும் நம்ம. ஏன்னா வந்து உணவு நமக்கு தட்டுப்பாடாக இருக்குது, நமக்கு உணவு ரொம்ப தேவை. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம், சரிங்களா? யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திட்டோம், சரிங்களா? இந்த மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும்ல. இந்த ஒரு செயல்கள் தான் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். அதை நம்ம கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதரா நம்ம யார் வந்து போட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை இந்த கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் இன் இந்தியா, மொத்தமா வந்து அவர் ஃபாதர் கிடையாது, இந்தியாவுக்குள்ள அவர் ஃபாதர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சொன்னோம், சோனார் 64ம் லெர்மாரோஜோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சுவாமிநாதன், சரிங்களா? அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. பட் நார்மன் போர்லாக் அஃபிஷியல் நார்மன் போர்லாக் இருந்து நம்ம வாங்கி நம்ம லெர்மாரோஜோ சோனார் 64 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மன் போர்லாக் நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, போர்லாக் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்டுன்னு சொல்றோம். கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்டு நம்ம யாரை சொல்றோம்னா நார்மன் போர்லாக் வந்து சொல்றோம், சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இந்த இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா? எம்எஸ் சுவாமிநாதன் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும். அண்ட் நார்மன் போர்லாக் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சயின்டிஸ்டா இருக்கிறனால தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ஜெனடிசிஸ்ட் ஆக்சுவலி. இவர் அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எம் ஒயிட்ல இருந்து ஒர்க் பண்றது மெக்சிகோல இருக்கு, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மைஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு மெக்சிகன் வேர்ட். ஸோ
அங்கே மைஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் வந்து ஒர்க் பண்ணிருந்தாரு. ஆனால் ஐஆர்என் நியூடெல்லி ஒர்க் பண்ணிருந்தாரு. இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் வாங்கியிருக்காரு, மில்லினியம் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் இவர் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக சர்வ் பண்ணியிருக்காரு. சரிங்களா. அப்புறம் இவர் எழுதின ஒரு புக்கு தான் வீட் ரெவல்யூஷன். அதாவது புரட்சி, நம்ம ஊரில் யார் புரட்சி பண்ணா வீட்டில், நான் இவர் தலைவர் எம் எஸ் சுவாமிநாதன். ஸோ ஈஸியாக ஞாபகம் வீட் ரெவல்யூஷன் புக்கும் கூட எழுதியிருக்காரு. ஸோ எம் எஸ் சுவாமிநாதன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து டம்ப் பண்ணாதீங்க, ரொம்ப மைண்ட்ல வந்து வச்சு பை ஹார்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. ஒன்ஸ் தட் இஸ் இனஃப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் இ போர்லாக். அது பார்த்தீங்கன்னா இவரை நம்ம என்ன சொல்றோம்னா கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர்னு சொல்றோம் வேர்ல்டு லெவலில். சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட் சயின்டிஸ்ட் தான். இவர் வந்து பிளான்ட் பத்தாலஜிஸ்ட். ஆக்சுவலி இவர் கூட எங்க ஒர்க் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் மைஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு மெக்சிகோல. சரிங்களா. அடுத்து இவர் வந்து நிறைய வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சோனரா 63, 64, அப்புறம் லெர்மரோஜோ 64A, மயோ 64 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெவலப் பண்ண வெரைட்டிஸ் தான். இவர் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த வெரைட்டிஸ்ல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சயின்டிஸ்டும் வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாரின்டன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஜீன். அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா டுவார்ஃபிங் நேச்சர் கொடுக்குது. டுவார்ஃபிங் என்ன, அது ஹைட் கம்மியாக வளரக்கூடிய ஒரு நேச்சர் கொடுக்கக்கூடிய நாரின்டன் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் வந்து இந்த எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தலைவர். சரிங்களா. இந்த டுவார்ஃபிங் ஜீன் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு. இந்த சோலா 60, 64, மயோ 60, லெர்மரோஜோ 65 எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த இன்ட்ரோடக்ஷனால இந்த வெரைட்டிஸ் டெவலப் பண்ணதுனால மெக்சிகோல, இந்தியாவில், பாகிஸ்தானில் அப்போ போயிட்டு இருந்த பெரும் வறட்சி ஃபெமைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மீண்டு வந்துட்டோம் இந்த வெரைட்டிஸை யூஸ் பண்ணி. சரிங்களா. ஸோ இவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ்மே கொடுத்துருக்காங்க 1970. சரிங்களா. நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வர்கீஸ் குரியன் நெக்ஸ்ட். அதற்கு முன்னாடி எம் எஸ் சுவாமிநாதன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அடுத்து இவர் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு. சரிங்களா. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வெரைட்டிஸ்ல இது பண்ணியிருக்காங்க. அதாவது சோனா 60, 64, மயோ 64, லெர்மரோஜோ 64A. இந்த வெரைட்டிஸ்ல என்ன பண்ணியிருக்காரு, நாரின்டன் அப்படின்ற ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் தேர்ட் பார்க்க போகிறோம். வர்கீஸ் குரியன் பார்த்தீங்கன்னா இவர் NDDB, அதாவது நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. அதாவது ஆனந்த் குஜராத்தில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சேர்மனா இருந்தார். ஓகேங்களா. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு தட்டுப்பாடு இருந்துச்சோ அதே மாதிரி பாலுக்கு, அதாவது மில்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய தட்டுப்பாடு இருந்துச்சு. நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 1970s அதில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தட்டுப்பாடு இருந்துச்சு. ஓகே, ஒரு வேளை நம்ம வந்து சாப்பாடுல இருந்து மீண்டு வந்துட்டோம், உணவு தட்டுப்பாடுல இருந்து. அடுத்து பாலோட தட்டுப்பாடுல இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபேஸஸ்ல, சரிங்களா, 3 ஃபேஸ் ஆபரேஷன் ஃபிளட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1970 1996, அதாவது இந்த டியூரேஷன் 1970 1996 3 ஃபேஸா இது போட்டு நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திட்டாரு. ஸோ மில்க்ல தட்டுப்பாடா இருந்த நம்ம இன்னைக்கு லெவலில் வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் மில்க்ல யார் நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் இந்தியா. நம்பர் 1 ப்ரொடக்ஷன் இன் மில்க் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. யோசிச்சு பாருங்க, அதாவது தட்டுப்பாடா இருந்திருக்கும் நம்ம ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு இந்த அட் பிரசன்ட் நம்ம வந்து நம்பர் 1 இருக்கிறது காரணம் யாரு, வர்கீஸ் குரியன். அவர் தான், லிட்டரலி அவர் தான். சரிங்களா. அந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படி என்ன சார் பண்ணாங்க, எப்படி நம்பர் 1 வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீடிங் வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிராஸ் பிரீடிங் வெரைட்டிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாக்குள்ள. இந்த கிராஸ் பிரீடிங் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் ஹஸ்பண்டரியில் படிப்போம். சரிங்களா. அவன் நிறையா வந்து ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க லைக் நம்மளுடைய மில்க் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு அதிகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ he gave idea of billion liter milk production through cooperative சொசைட்டிஸ். சரிங்களா. அது பில்லியன் லிட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிக அளவில் மில்க் ப்ரொடக்ஷன் கொண்டு வரதுக்காக ஒரு ஐடியா. சரிங்களா. அது யார் சொல்லியிருக்காங்கன்னா வர்கீஸ் குரியன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வர்கீஸ் குரியனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். சரிங்களா. அவ்வளோதான். NDDBயோட சேர்மனா இருந்தார். NDDB வந்து ரொம்ப அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நேஷனல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு, ஆனந்துங்கிற பிளேஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அப்போ இவருக்குமே வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் மில்க் டேன்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா. நவம்பர் 26 கொண்டாடுறோம். நவம்பர் 26 அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவரோட பர்த்டே. ஏன்னா மில்க்குக்காக இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய பர்த்டே நம்ம என்னமா கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா நேஷனல் மில்க் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் அந்த குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ஜூன் 1 வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஆனால் நம்ம நேஷனலிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம், அதாவது இந்தியன் வைஸ்ல இந்தியாக்குள்ள, அவ்வளோதான் நேஷனலினா இந்தியாக்குள்ள மில்க் டே எப்போ கொண்டாடுறோம், நவம்பர் 26, அதாவது தலைவருடைய பர்த்டே அப்போ, வர்கீஸ் குரியனோட பர்த்டே அப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வேர்ல்டு மில்க் வந்து ஜூன் 1 கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நேஷனல் மில்க் டே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம் நவம்பர் 26 அண்ட் வேர்ல்ட் மில்க் டே ஜூன் 1 அண்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஓகேங்களா. ஓகே. அடுத்து எஸ்கே வாஷல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைஸ் பீடருங்க. மைஸ் பீடர் இவர் எப்படி இருக்காருன்னா QPM ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு, அதாவது குவாலிட்டி ப்ரோட்டீன் மைஸ்.
டெவலப் பண்ணியிருக்காரு. அதாவது குவாலிட்டி ப்ரோட்டீன் மைஸ்னா என்ன, பேர்லேருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மைஸ் கிராப் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகப்படுத்திருக்காரு, குவாலிட்டியா இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? QPM என்ன குவாலிட்டி ப்ரோட்டீன் மைஸ். என்ன ப்ரோட்டீன் இது பண்ணிருக்காரு, ப்ரோட்டீன் தான் எதாவது மேடப்பாயிருக்கு, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் மேடப்பாயிருக்கிறதா ப்ரோட்டீன், ரைட்டா? அது என்ன அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபானும் லைசினும். ஓகேங்களா? ட்ரிப்டோஃபானும் லைசினும் அதிகப்படுத்திருக்காங்க. அதிகப்படுத்தி ஒரு மைஸ் வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது எஸ்கே வாஷல் QPM அப்படின்ற ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. ரிசர்ச் அண்ட் QPM பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து மைஸ் பீடர், சரிங்களா? இந்த QPM யார் கண்டுபிடிச்சா, டெவலப் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சா டெவலப் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷல், சரிங்களா? இது வந்து நீங்க வந்து வேர்ல்டு வைட்ல இருந்து வந்து QPM வெரைட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஒரு அடிப்படையா இருக்கு, சரிங்களா? ஸோ வாஷல்லாம் QPMனா என்ன, குவாலிட்டி ப்ரோட்டீன் மைஸ். இதை டெவலப் பண்ணது யாருன்னா வாஷல். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். இந்த வாஷல் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மைஸ் பீடர். ஓகேங்களா? என்ன ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபானும் அண்ட் லைசின். ஓகேங்களா? இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து டாக்டர் கே சட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன் ஹார்டிகல்ச்சர்ல, சரிங்களா? கோல்டன் ரெவல்யூஷன் ஹார்டிகல்ச்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொமாலஜிஸ்ட். பொமாலஜின்னு என்ன, ஃப்ரூட்ஸ் பற்றி படிக்கிறதா பொமாலஜி. அதாவது பொமாலஜிங்கிறது ஃப்ரூட்டை பற்றி படிக்கிறது, பொமாலஜிஸ்ட்னா ஃப்ரூட்டை படிக்கிறவர், அவ்வளோதான் பொமாலஜிஸ்ட், சரிங்களா? அவர் வந்து ஃப்ரூட்ஸை பற்றி படிக்கிறவர். ஸோ என்னோட சயின்டிஸ்டா இருக்காரு. இவர் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து மேங்கோ ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரிபியூஷன் தலைவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இவர் என்ன சொல்றோம், பவர் ஆஃப் கோல்டன் ரெவல்யூஷன் இன் ஹார்டிகல்ச்சர்னு சொல்றோம். இப்போ கோல்டன் ரெவல்யூஷன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் வரும்னா ஹனி வரும், ஃப்ரூட்ஸ் வரும், சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷனுக்குள்ள வரும். ஸோ இது எல்லாத்தையுமே பெருமளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. யார் பார்த்தா சட்டா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹார்டிகல்ச்சர்ல இந்தியாவில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணனால இவர் என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரெவல்யூஷன் இன் ஹார்டிகல்ச்சர் சொல்றோம். இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் ஓவரால் கோல்டன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது நிர்பக் துஜித் தலைவர் கொடுக்குறோம், சரிங்களா? ஏன்னா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சட்டாவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, நிர்பக் துஜித் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, சரிங்களா? நிர்பக் துஜித் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சட்டா என்ன சொல்றோம், நம்ம ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இவர் என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் ஓவரால் கோல்டன் ரெவல்யூஷன் சொல்றோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஒரு ஓவர் செட்டினா நிர்பக் துஜித், ரெண்டு வேற அப்படி நம்ம நம்பணும். ஓகே, அடுத்து சட்டா எழுதின புக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தானே. சட்டா எழுதின புக் ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஏன்னா அவருக்கு ஹார்டிகல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, சரிங்களா? அதனால ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் சொல்லி எழுதியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பரோடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 4H பீடர், சரிங்களா? ஜஸ்ட் கிடையாது, ஒரு 4H பீடர். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். 4H பீடர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐக்கரா இருந்திருக்காரு. அதை தாண்டி வந்து இவரை பத்தின இம்பார்ட்டன்டான பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு தலைவர். பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு, நார்மன் போர்லாக் வாங்கியிருக்காரு, MS அவார்டு வாங்கியிருக்காரு, அப்துல் கலாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு. யாரு, நம்மளுடைய பரோடா, டாக்டர் எஸ் பரோடா வந்து பாத்தீங்கன்னா பாருடா எல்லாரும் பாருங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு, சரிங்களா? அதை இவரை பத்தி நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ KL சட்டா நம்ம அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். KL சட்டா வந்து ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரெவல்யூஷன், நிர்பக் துஜித் ஃபாதர் ஆஃப் ஓவரால் கோல்டன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் இது அடுத்து சட்டா எழுதின புக் ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். அடுத்து பரோடா வந்து வந்தோம்னா டாக்டர் RS பரோடா வந்தோம்னா RS பரோடா வந்து 4H பீடர் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்காருங்க அவர் தலைவர், சரிங்களா? அது அப்துல் கலாம் அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்காரு, MS சுவாமிநாதன் அவார்டு வாங்கியிருக்காரு, நார்மன் போர்லாக் அவார்டு வாங்கியிருக்காரு. அதாவது பாருங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு அவர் பேர்ல ஒரு அவார்டு அதையும் வாங்கிட்டாரு. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியா அவர் பேர்ல ஒரு அவார்டு அதையும் வாங்கியிருக்காரு. அடுத்து பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. அதே நேரத்தில் APJ அப்துல் கலாம், நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒருத்தர் வந்து APJ அப்துல் கலாம் அவர் பேர்ல ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. யார் இதெல்லாம், பரோடா. பாருங்கடா எல்லா பேர்ல அவார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பேர்ல அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்து சஞ்சய் ராஜாராம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு வீட் பீடர், சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் ராஜாராம் வந்து பாத்தீங்கன்னா சைனா ஃப்ரெண்ட்ஷிப் அவார்டு சொல்லி வாங்கியிருக்காரு, சரிங்களா? சைனா இருந்து எதுக்குன்னா ஒரு அந்த அக்ரிகல்ச்சர்ல நிறைய ரிசர்ச்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணனால சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, சைனா ஃப்ரெண்ட்ஷிப் அவார்டு சொல்லிட்டு. இது ரொம்ப ஒரு பெரிய அவார்டு 2001 வாங்கியிருக்காரு இவர் சஞ்சய் ராஜாராம், சரிங்களா? இவர் வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ வேர்ல்ட் ஃபுட் பிரைஸே கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்க அதாவது ஒரு க்ளூஸ் வந்து வச்சுக்கலாம் வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கோம், MS சுவாமிநாதன் அவர் வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து வேற யார் பார்த்தோம், வர்கீஸ் குரியன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து வேற யார் பார்த்தோம், சஞ்சய் ராஜாராம் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து குஷ்மே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. குஷ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார்மர் எப்போ குஷி ஆவாங்க, ஈல் அதிகமான குஷி ஆவாங்க. அதுக்காகவே கண்டுபிடிச்சதா சூப்பர் ரைஸுங்கிற கான்செப்ட் கண்டுபிடிச்சது குஷ் தான். சூப்பர் ரைஸ் என்னங்கன்னா, ரைஸ் யூஸ்வலாக வந்து ஒரு 100 டன் ஈல்டு தருதுன்னா இந்த சூப்பர் ரைஸ் 125 டன் தரும். அதாவது 25% அதிகமாக ஈல்டு தரும். லிட்டரலி 125% தட் இஸ் ஓகே. அப்போ 25% ஈல்டு அதிகமாக தரதா சூப்பர் ரைஸ். இந்த சூப்பர் ரைஸ் கான்செப்ட் கொண்டு வந்தா குஷ்.
குஷ் எல்லாரும் குஷியாங்க. நான் வந்து அது சூப்பரைஸ் கொண்டு சொல்லிட்டு சூப்பரைஸ் கான்செப்ட் கொண்டு வந்தது. ஸோ ஃபாதர் ஆஃப் சூப்பரைஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா குஷ் சொல்றோம். இவர் ஒரு ரைஸ் பீடர் சரிங்களா, அதனால தான் ரைஸ்ல கொண்டு வந்திருக்காரு. IRR மணிலா பிலிப்பைன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு 35 years. ஸோ வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ்க்கு அவார்டு இவருக்குமே கொடுத்துருக்கோம். அது தாண்டி இவருக்கு உல்ஃப் பிரைஸ் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. அவருடைய பிளான் பீடிங்ல ஜெனடிக்ஸ் ஒரு கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி சரிங்களா இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ராடிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு உல்ஃப் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்குன்னா குஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குஷ்ங்கிற என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைஸ். சூப்பர் ரைஸ்னாலே குஷ் தான் சரிங்களா. சூப்பர் ரைஸ்னா என்ன, நார்மல் ரைஸோட 25% சீல் அதிகமாக வரும் சரிங்களா, அதான் சூப்பர் ரைஸ். ஓகேவா, இது டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க, உல்ஃப் பிரைஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து யாரெல்லாம் பார்த்தோம், 8 பேர் பார்த்துருக்கோம். சும்மா டக்குனு ஒரு கோத்ரூ பண்ணலாமா. MS சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்டர் MS சுவாமிநாதன் சொன்னோம், ஃபார் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அதான் முக்கியமான பாயிண்ட். நாமினி கோலாக்கை பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு சரிங்களா, அதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து வர்கீஸ்கினை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. அவர் வந்து ஆப்ரேஷன் ஃபிளட்ங்கிறது மூலமா நிறைய வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா. அடுத்து அவருடைய பர்த்டேவை நம்ம நேஷனல் மில்க் டேன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து SK வாஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா QPM குவாலிட்டி ப்ரோட்டீன் மைஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரோட்டீன்ல என்ன அதிகமாக இருந்துச்சுன்னா லைசினும் ட்ரிப்டோஃபானும் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அடுத்து கே சட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரெவல்யூஷன் சொல்றோம். நிற்பத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கோல்டன் ரெவல்யூஷன் ஃபாதர்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. அடுத்து சட்டா இந்த புக் தான் ஹேண்ட் புக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். அடுத்து பாடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்கு அவார்டு வாங்கியிருக்காரு. ஃபோரேஜ் பில்டர் அவர் ஆக்சுவலி எல்லா பேருக்கு அவார்டு வாங்கியிருக்காரு. நார்மல் போல அவார்டு வாங்கியிருக்காரு, MS அவார்டு வாங்கியிருக்காரு, அப்துல் கலாம் லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, எல்லா அவார்டும் வாங்கியிருக்காங்க. அது சஞ்சய் ராஜராம் வந்து பார்த்தீங்கன்னா சைனால சஞ்சய் ராஜராம் பார்த்தீங்கன்னா சைனா போய் அவார்டு வாங்கியிருக்காரு. சைனா ஃப்ரெண்ட்ஷிப் அவார்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு வீட் பீடர் தான், விரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் வீட் பீடர். அடுத்து இந்தியன் பாண்ட் மெக்சிகன் வீட் பீடர், அதாவது நம்ம ஊர்ல பிறந்தாரு ஆனால் வேலை செஞ்சதெல்லாம் அங்கே சரிங்களா, இந்தியன் பாண்ட். ஓகே. அடுத்து குஷ்யை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ரைஸ், அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ஈஸியா. அடுத்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாரி, கொஞ்சம் வந்து நியூ, அதனால கொஞ்சம் கிறிஸ்கிளாஸாக எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு போக அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரைட், ஸோ ஐ எம் ஆல்சோ லிட்டில் பிட் நர்வஸ். ஸோ போக அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிராப்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் என்னங்க, அதாவது நார்மலாக ஒரு ஜீன் இருக்குது, செவனேன்னு ஒரு ஜீன் இருக்குது, அதை கொண்டு போய் நம்ம இந்த ஜீனத்துக்கு அங்கே போகிறது, அந்த ஜீனத்துக்கு இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். அதை ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணுறோம். எதை, ஜீனை அப்படி மாடிஃபை பண்ணி ஒரு கிராப்பை வளர்த்துறோம். அதான் ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். இப்படி இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏங்க நேச்சுரலாக இருக்கிறது அப்படியே விடுங்க, என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம ஹைபிரிட்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஹைபிரிட்ங்கிற கான்செப்ட் வேறு. அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம 2 கிராப்ஸை கிராஸ் பண்ணுறோம், அதனால ஒன்று வருது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடுன்றத பர்பஸ்ஃபுல்லி இன்டென்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்பில் ஒரு ஜீன் எடுத்து வச்சு நம்ம வந்து அந்த கிராப்பை வளர்த்துறோம் சரிங்களா. இங்கே வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஜெனடிக்கலி மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்னுமே அக்செப்ட் பண்ணலை. நம்ம ஒரே கிராப் மட்டும் ஜெனடிக்கலி மாடிஃபைட் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு ஒரே ஒரு கிராப் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்ரூவ் பண்ணியிருக்கு, காட்டன், BT காட்டன். அதை தவிர நம்ம நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே டெவலப் பண்ணியிருக்கோம். லைக் கார்டன் டெவலப் பண்ணியிருக்கோம், அடுத்து மஸ்டர்ட் டெவலப் பண்ணியிருக்கோம், டொமேட்டோ டெவலப் பண்ணியிருக்கோம், ரைஸ்ல டெவலப் பண்ணியிருக்கோம், நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு எதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னா BT கார்டன். இந்த அப்ரூவல் பண்ணுறது யார் சார் அப்ரூவ் பண்ணுவாங்க, இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. GAC ஜெனடிக் அப்ரூவல் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதான் பேர்லேயே இருக்கு பாருங்க, அப்ரூவல் கமிட்டி. நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ அப்ரூவ் பண்ணி இது யாருக்குள்ள வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரியில் வராங்க. இவங்க அப்ரூவ் பண்ணி இது வரைக்கும் ஜெனடிக்கலி மாடிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா BT கார்டன் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் என்ன தெரியல, ஜீனை மாடிஃபை பண்ணுறது தான், மாடிஃபை பண்ணி ஒரு கிராப்பை வளர்த்துறோம், அதான் ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப். ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் BT காட்டன் பார்க்க போகிறோம். இது மட்டும் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ BT காட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போல்வாம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுங்க. இந்த போல்வாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, போல்வாம்னா என்ன, இட்ஸ் பெஸ்ட் ரைட்டா, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து BT அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா இருக்குது, பேஸ்லெஸ் திருஞ்சின்ஸ் அப்படிங்கிறது, இட்ஸ் அ பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறப்ப அதில் ஒரு டாக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இந்த பாக்டீரியாவில் ஒரு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுது சரிங்களா. அந்த டாக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஆக மாட்டேங்குது, போல்வாம்க்கு ஆகலை. ஓகே, BTல ரிலீஸ் பண்ண டாக்ஸினே போல்வாம்க்கு ஆகலை. என்ன பண்ணுவோம், இந்த டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுற ஜீனை தூக்கிட்டு போய் காட்டனில் வைப்போம். அப்போ காட்டனில் வச்சா காட்டனுக்கும் அந்த போல்வாம் வந்து பார்த்தீங்கன்னா காட் அட்டாக் பண்ணுறப்ப ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடும். அப்படின்றப்ப நம்ம இந்த பிளான் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா பேஸ்லெஸ் திருஞ்சின்ஸ்ல இருந்து ஒரு ஜீன், இந்த டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுதுங்க, அந்த ஜீனை மட்டும் ஐசோலேட் பண்றோம். அதுதான் கிரை ஜீன் சரிங்களா, கிரை ஜீன். இந்த CRY1AC அப்படின்ற ஒரு ஜீனை ஐசோலேட் பண்ணி நம்ம எதுக்குள்ள வைக்கிறோம், காட்டனுக்குள்ள வைக்கிறோம்.
கார்டனுக்குள்ள வைக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ இந்த புழு வருது, இப்போ நம்ம கார்டன் ரெடியா இருக்காப்ல. கார்டனுக்கு யார் இருக்கா? கார்டு ப்ரொடெக்ஷன் இருக்கு. கர்ணனுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி கைவோனியசி இந்த கார்டனுக்குள்ள இருக்கு. இப்போ வந்து போல்வாம் வருது, உள்ள அட்டாக் பண்ண வருது. வந்தோடனே இந்த கைவோனியசி இருக்கு தெரியாம அட்டாக் பண்ணிட்டு செத்து போயிடும். டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அஃபெக்ட் ஆயிரும், அந்த போல்வாம் செத்து போயிடும். சரிங்களா? இப்போ இந்த கார்டன் என்னாச்சு, நமக்கு நல்லா வந்து ரெசிஸ்டண்டா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கைவோனியசி ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சு டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மைகான் மொனஸ்ட்ரா. இந்த 2 கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. போல்கார்டு 1 அப்படின்ற வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. போல்கார்டு 1ங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜிஎம் வெரைட்டி தான். ஓகே, போல்கார்டு 1 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பேசிக் சாயில் பாக்டீரியா. சாயில் எப்படி ஒரு பாக்டீரியா தட் ப்ரொடியூசஸ் புரோட்டீன்ஸ். புரோட்டீன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க எல்லாமே புரோட்டீன் தான். டாக்ஸின் புரோட்டீன் தான், டாக்ஸின் புரோட்டீன் தான். சரிங்களா? லீத்தல் டு இன்செக்ட் லார்வா. இன்செக்ட் லார்வாக்கு ரொம்ப லீத்தல் என்ன அர்த்தம், ரொம்ப ஒரு சாவ வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதுக்கு? இந்த லார்வாக்கு டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணி போல்வாம க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ அந்த டாக்ஸின் ரிலீஸ் பண்ற ஜீன் யாருன்னு பாத்தீங்கன்னா கைவோனியசி ஜீன். நம்ம என்ன பண்றோம், நமக்கு அந்த பாக்டீரியாலாம் வேணாம், அந்த பாக்டீரியா ரிலீஸ் பண்ற ஜீன் தான் வேணும். அந்த ஜீனை மட்டும் ஐசோலேட் பண்ணி கொண்டு போய் நம்ம காட்டன்ல செலுத்திட்டோம். சரிங்களா? அப்ப ஜிஎம் காட்டன் ஆர் பிடி காட்டன் இஸ் தி ஒன்லி கிராப் பெர்மிட்டட் பை தி ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. சொன்னமா? ஸோ இது மட்டும் தான் வந்து பெர்மிட்டட் கிராப். அதாவது பெர்மிட்டட் இன் சென்ஸ் கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு நம்ம வந்து நிறைய ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரிசர்ச்க்காக, அது கமர்ஷியல் யூஸுக்கு கிடையாது. சரிங்களா? ஆனா கமர்ஷியலா ஒரே ஒரு கிராப் தான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது பிடி கார்டனுக்கு மட்டும்தான். ஓகே, பிடி கார்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா பிடி கார்டன் ஃபர்ஸ்ட் பெர்மிட் மார்ச் 2002 வந்து பெர்மிட் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா பிடி மாடிஃபைடு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து நமக்கு கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா எம்என்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்என்சிஸ்ல இருக்கல, எம்என்சில தெரிஞ்சு கார்ப்பரேட் லிட்டரலா சொல்ல போனா பிரைவேட் செக்டார் சீட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிடி கார்டன்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணாங்க விஷயத்தை டெர்மினேட் ரெஜின் வந்து உள்ள செத்திட்டாங்க அந்த பிடி கார்டனுக்குள்ள. அப்ப என்ன ஆச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒழுங்கா வரல. ஸோ ஃபார்மர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் இப்போ வந்து ஒரு கிராப் போடுறீங்க, கிராப் அந்த சீடு திருப்பி யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், திரும்ப வந்து அவன்கிட்ட போய் சீடு வாங்கணும். ரைட்டா? இப்போ நீங்க வந்து ஒரு கிராப் போடுறீங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். சம்போ திருப்பி போயிட்டு அந்த சீட் கம்பெனிட்டே போயிட்டு அடுத்த சீடு வாங்கி திருப்பி போடணும். திருப்பி அந்த சீட் அந்த கிராப் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி சீட் கம்பெனிட்டு போய் வாங்கணும். அதுக்காக டெர்மினேட் ஜீன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கான். அடுத்த ஜெனரேஷன் ஒழுங்கா வராது. சரிங்களா? அப்போ வந்து இது ஓவர் கம் பண்றதுக்காக பஞ்சாப் யூனிவர்சிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடி கார்டன் வெரைட்டிஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிடி கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா போல்கார்டு 1 அப்படின்ற ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிருக்கோம். யாருன்னு சொன்னோம், மொய்கோவும் ஆக்சுவலா மொனஸ்ட்ரோ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து தான் இந்த கைவோனியசி ஜீன் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதாவது கைவோனியசி ஜீனை டெவலப் பண்ணல, கைவோனியசி ஜீனை எடுத்து கார்டனுக்குள்ள வச்சு போல்கார்டு 1 அப்படின்ற வந்து ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆக்சுவலி இந்த ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா போல்கார்டு 2 டெவலப் பண்ணிருக்காங்க. 2 ஜீன் இருக்கும், கைவோனியசி கை 2 ஏபி ஜீன் சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? போல்கார்டு 1க்கு 2 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடி கார்டன் கொண்டு வரும்போது போல்கார்டு 1 கொண்டு வந்தாங்க. போல்கார்டு 1ல ஒரு ஜீன் இருக்கும், கிரை 1 ஏசி ஜீன் இருக்கும். அடுத்து போல்கார்டு 2 டெவலப் பண்ணாங்க, அதுல 2 ஜீன் இருக்கும், கிரை 1 ஏசி அண்ட் கிரை 2 ஏபி. என்ன சார் கிரை 1 ஏசி கிரை 2 ஏபினா ரொம்ப குழப்பிக்காதீங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேலை தான் பண்ணுது, கிட்டத்தட்ட ஒரு டபுள் ப்ரொடக்ஷன் மாதிரி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கிரை 1 ஏசிங்கிறது ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்க மாதிரி. சரிங்களா? இது வந்து 2 செக்யூரிட்டி கார்டு இருக்க மாதிரி. அவ்வளவுதான், ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுது. நமக்கு வந்து அது ஒரு இன்னுமே அந்த பெஸ்டோட இன்ஃபெஸ்டேஷனை ரொம்ப அதிகமா கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இப்போ இன் கேஸ் அந்த பெஸ்ட் தப்பிச்சிட்டாலும் நம்ம தலையை ஒரு ஜீன் தப்பிச்சிட்டாலும் இன்னொரு ஜீன் மாட்டி செத்து போயிடும். ஸோ டபுள் ப்ரொடெக்ஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம 2 ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ரீசெண்டா டெவலப் பண்ணது அது 2006ல. சரிங்களா? அடுத்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டிரான்சினிக் கிராப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சினிக் கிராப் பாத்தீங்கன்னா பிடி டொபாக்கோ தான். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜெனடிக் மாடிஃபைட் கிராப்ஸ் இப்போ வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் இதுல பண்ணிருக்காங்க பிடி டொபாக்கோல பண்ணிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு பொறுத்த வரைக்கும், இந்தியா கிடையாது, வேர்ல்டு பொறுத்த வரைக்கும். இப்போ செகண்ட் டிரான்சினிக் கிராப் பாத்தீங்கன்னா டொமேட்டோ ஃபிளவர் சவர் வெரைட்டின்னு சொல்லி டெவலப் பண்ணிருக்காங்க. அடுத்து கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் மாடிஃபைட் கிராப்ஸ் பண்றது ஆனா நம்ம ட்ரம்ப் தலைவருக்கு கண்ட்ரி தான் யூஎஸ்ஏ. சரிங்களா? ஸோ யூஎஸ்ஏல தான் அதிகமா ஜெனடிக் மாடிஃபைட் கிராப்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா 4th, நம்ம 4வது பொசிஷன்ல இருக்கோம் ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து யூஸ் பண்றதுல. சரிங்களா? அது 5th, ஓகே சாரி 5th இருக்கும் நினைக்கிறேன். ஓகே 5th. இந்த டேட்டா வந்து ஒரு செக் பண்ணி சொல்லிக்கலாம். ஐ திங்க் 5th. ஓகே, யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, பிரேசில் செகண்ட்ல இருக்காங்க, அர்ஜென்டினா 3ர்ட்ல இருக்காங்க, கனடா 4th இருக்காங்க, அண்ட் இந்தியா 5th இருக்காங்க. 5th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா 2023ல வந்திருக்கு, 2023ல வந்திருக்கு. ஸோ 5th இருக்கும் நம்ம டிரான்சினிக் கிராப்ஸ் இதில். அடுத்து பொசிஷன் ஆஃப் டிரான்சினிக் பிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதிக அளவில் என்ன பிளான்ஸ் பண்ணாங்க, சோயாபீன் தான் அதிகம் பண்ணுறாங்க. அப்புறம் எது கம்மியாக பண்ணுறாங்க, கனடா. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த மாதிரிலாம் படிக்கலாம். அதாவது இந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் எப்பவுமே அது ஃபர்ஸ்ட்டையும் கடைசி வேல்யூயும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் மிடில் வேல்யூ ஏதாவது பார்த்துக்கோங்க போதும்.
எல்லாத்தையுமே நம்ம நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே மைண்ட்ல ஏற்றிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எனக்கு வேணாம், எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு பெருசாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் பண்ற அட்வைஸ் தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ படிச்சுக்கோங்க. எப்பவுமே அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் சொல்றேன். அதுக்காக நீங்க படிச்சுதான் ஆகணும். பட் ஃபர்ஸ்ட் லெவலில் இது படிச்சாலும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மோஸ்ட்லி ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றாங்க? எதுக்கு சார் ஜெனடிக்கலி மாடிஃபை யூஸ் பண்ணி இப்போ எதுக்கு பார்த்தோம்? நம்ம எதுக்கு பார்த்தோம்? நம்ம இன்செக்ட்டுக்கு தான் பார்த்தோம். இப்போ இன்செக்ட் வந்து போல்வாம் இது பண்றதா பார்த்தோம். அது ஒரு ரீசன். வேற ஹெர்பிசைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு யூஸ் பண்றாங்க. வேற குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அவ்வளவுதான் 3 விஷயம். ஒன்னு இன்செக்ட் இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து ஒரு ஃபார்மர் நம்ம பாக்குறோம், பூச்சிக்கொல்லி அடி, அதாவது களைக்கொல்லி, ஹெர்பிசைட்னா களைக்கொல்லி, சரிங்களா? களைக்கொல்லி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இருக்கும்போது அது களையை மட்டுமா சாவடிக்கும் அந்த மருந்து, நம்ம கிராப்பையும் சாவடிச்சிடாது. ஸோ அந்த நம்ம கிராப்புக்கு அந்த களை எதுக்கிற சக்தி இருந்துச்சுன்னா நம்ம கிராப் நார்மலா இருக்குமா? அப்போ அந்த சக்தியை கொடுக்கறதுக்காகவும் நம்ம இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்றோம், சரிங்களா? இப்போ வரைக்கும் டோட்டல் ஏரியா டிரான்ஸ்ஜெனிக் இன் வேர்ல்ட் 1996 வாஸ் 1.7 million hectare அண்ட் இன் 2019 இட்ஸ் 270 million hectare. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி, நாட் சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜெனடிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட், ஜிஎம் மஸ்டர்ட் எதுக்கு பண்றாங்கன்னா, ஜிஎம் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா கிளைஃபாசேட் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்கு, ஹெர்பிசைட் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இந்த கிளைஃபாசேட் ஹெர்பிசைட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் மஸ்டர்டுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா DMH11 அப்படின்னு டெவலப் பண்ணாங்க, சரிங்களா? தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் 11. ஓகே, இது ஹைபிரிடும் கூட ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஹைபிரிட் மஸ்டர்ட், இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ நீங்க வெரைட்டிஸ் இதெல்லாம் எல்லாமே படிக்கணும் மஸ்டர்ட்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜெனடிக்கலி மாடிஃபைடுன்றது ரொம்ப கம்மியான லெவலில் நம்ம படிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியான தான். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சு தான் ஆகணும். நீங்க இப்போ வெரைட்டிஸ் ரைஸ் எடுத்தீங்கன்னா மோர் வெரைட்டிஸ் இருக்கு. பட் ஆனால் ஜெனடிக்கலி மாடிஃபைட்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவே. ஓகேவா? இப்போ ஜெனடிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா DMH11 இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஹைபிரிட் மஸ்டர்ட். ஓகேங்களா? அடுத்து இதுல இந்த மஸ்டர்ட் என்ன சார் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிளைஃபாசேட் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளவுதாங்க. கிளைஃபாசேட் என்னது? இட்ஸ் ஹெர்பிசைட், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட். ஓகேங்களா? டெவலப் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ அக்ரோசிட் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி. ஓகே, அடுத்து கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல பீட்டா கரோட்டின், சாரி 2ல பீட்டா கரோட்டின் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த ஜெனடிக்கலி மாடிஃபை எதுக்கு பண்றோம்னு சொல்லி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னோம். ஒரு கான்செப்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தான் நார்மல் ரைஸை விட கரோட்டின் அதிகமா இருக்கும். கரோட்டின் என்ன? பீட்டா கரோட்டின் இட்ஸ் ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ. வாட் இஸ் ப்ரீகர்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் இருந்திருக்கும்ல, ஒரு ஏதாவது ஒன்று வந்திருக்கும்ல ஒரு காம்பவுண்ட்ல இருந்து, அதுதான் வந்து ப்ரீகர்சர்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. தோசைக்கு மாவு இருக்கு பாத்தீங்களா, மாவு, அந்த மாவு தான் ப்ரீகர்சர் ஃபார் தோசை. அதே மாதிரி விட்டமின் ஏக்கு ப்ரீகர்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின். ஓகே, ஸோ இப்போ இந்த பீட்டா கரோட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கோல்டன் ரைஸ்ல இருக்கும், அது வந்து ப்ரீகர்சர் விட்டமின் ஏ. ஸோ அந்த ஓவராலாக அந்த ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்டமின் ஏ ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? இது வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் இன்ஜினியர் ஃப்ரம் நார்மல் ரைஸ் த்ரூ இன்கார்பரேட்டிங் ஜீன்ஸ் ஃப்ரம் டேஃபோடில்ஸ். டேஃபோடில்ஸ் பிளான்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சால் பாக்டீரியம், அந்த அதாவது டேஃபோடில்ஸ்ங்கிற ஒரு பிளான்ட், அதுலேருந்தும் பாக்டீரியாலேருந்து சேர்ந்து எடுத்து தான் ஒரு ஜீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரைஸ்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும், நமக்கு விட்டமின் ஏவும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கோ போர்ட்ரிகஸும் பீட்டர் பெயரும், சரிங்களா? இவங்க வந்து எதுக்குன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு ஹியூமன்ஸ்ல. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சிங்கிறது இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ, ரைட்? ஓகே, ஸோ இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை நீங்கள் விட்டமின் ஏ தனியாக போய் மாத்திர வாங்குறதுக்கு பதிலாக நாம சாப்பாட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்ஜெக்டிவ் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி குறைச்சிடலாம். அந்த ஒரு கான்செப்ட்ல பண்ணது தான் இந்த கோல்டன் ரைஸ். இந்த கோல்டன் ரைஸ் பண்ணது இங்கோ போர்ட்ரிகஸ் பீட்டர் பெயரும். இந்த இங்கோ போர்ட்ரிகஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரைஸ்னு சொல்றாங்க, இங்கோ போர்ட்ரிகஸ். ஓகேங்களா? இங்க பாரு அப்படி போர்ட்ரிகஸ். ஸோ நீங்க வந்து எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் எழுத போறது கிடையாது, ஒன்லி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு. நீங்க இன் கேஸ் ஆஃப் ஏஓ இல்லை சிசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனாலும் மோஸ்ட் ப்ராபப்லி யூ ஆர் கோயிங் டு பிக். ஓகே, அதாவது ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் பிக் பண்ண போறீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சூப்பர் ரைஸ். சூப்பர் ரைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோமா, சூப்பர் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோமா. ஸோ இது டெவலப் பண்ண யார் பார்த்தீங்கன்னா குருதேவ் சிங் குஷ். என்ன சார் குஷ் நீங்க இப்போ குருதேவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் குஷ், அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குருதேவ் சிங் குஷ்ங்கிறது முழு நேம். ஓகேங்களா? ஸோ குஷ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைஸ் என்னது, குஷ் வந்து கண்டுபிடிக்க முதல்ல பார்த்தோமா. ஸோ 20% யூஸ்வலாக வரத விட அதிகமாக வரும். 100 டன் வந்துச்சுன்னா 125 டன் வரும். இந்த போட்டினா ஈல்டு அதிகமாக வரும், அவ்வளோதான், சரிங்களா? அது ஹைபிரிட் ரைஸ். ஹைபிரிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 A B கிராஸ் பண்ணி வர ரைஸ் தான் ஹைபிரிட் ரைஸ். அதாவது 2 வெரைட்டியை கிராஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டி கொண்டு வந்தீங்கன்னா அது ஹைபிரிட். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஹைபிரிட்னு சொல்லுவோம்னா அதுக்கு வந்து இந்த ஏவோடவும் பிஏவோடவும் அதிகமான விகரஸ் இருக்கணும், அதாவது அதிகமாக வளரணும், அப்போ தான் ஹைபிரிட்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இந்த ரைஸ்ல ஹைபிரிட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் லாங் பிங் யுவான், சாரி
வந்து சைனாக்காரர் அவர் சரிங்களா. இவர் வந்து டெவலப் பண்ணாரு ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்ல. ஓகே, அதனால என்ன சொல்றாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஹைபிரிட் ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அடுத்து செகண்ட் யாருன்னு பாருங்க, செகண்ட் நம்ம ஊருக்காரங்க, அது தமிழ்நாடு எம்ஜிஆர் 1, அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் டு டெவலப் ஹைபிரிட் ரைஸ் ஆஃப்டர் சைனா சரிங்களா. சைனா வந்து ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைஸ் பண்ணிட்டாங்க ரைஸ்ல ஹைபிரிடைசேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் யார் தான் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது கோயம்புத்தூர் சரிங்களா. எம்ஜிஆர் 1 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்க. கோஆர்ஹெச் 1ங்கிறது ஏர்லி நேம், எம்ஜிஆர் 1 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்ல சரிங்களா, டிஎன்ஏல கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஹெச் 1 பிஆர்ஹெச் 2 டெவலப் பண்ணி ஐஆர்ஐ பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் யார் பண்ணியிருக்கா ரைஸ்ல ஹைபிரிடைசேஷன் நம்ம தான், எம்ஜிஆர் 1. ஓகே, அடுத்து ஹைபிரிட் மஸ்டர்ட் ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டிஆர்எம் டைரக்ட் ஆஃப் ராப்ஷன் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் ஹைபிரிடைசேஷன் அதிகமாக பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து என்னென்ன வெரைட்டிஸ் டெவலப் பண்ணிருக்காங்க, இது டிஆர்எம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்சி ஹெச்பி 506 ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் தான். எப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் தான், இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஹவ் டு பை ஹார்ட் இட், நோ அதர் கோ. நீங்கள் ஹைபிரிட் பண்ணி இது பண்ணி தான் ஆகணும், பை ஹார்ட் பண்ணுங்க. ஸோ என்ஆர்சி ஹெச்பி 506 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் இருக்கக்கூடியது. அண்ட் தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் 1 பார்த்தீங்கன்னா 11 இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஜிஎம் ஹைபிரிட் சரிங்களா. ஹைபிரிட் அதோட ஜிஎம் ஹைபிரிட் இந்த டிஎம்ஹெச் 11. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சூப்பர் வீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்கும், இன்னும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வந்து இதுவுமே ஈல்டு அதிகமாக வரதுக்காக 20% ஈல்டு அதிகமாக இது பண்ணிட்டு இருக்கோம். கர்னலில் அதாவது டிடபிள்யூஆர் கர்னலில் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஹரியானாவில் இருக்கு. ஸோ அதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்பெக்ட் டு பி கம் பை 2005ல வந்துடும் சொல்லியிருக்காங்க. 2005 வரல. ஸோ ஈல்டு இன்க்ரீஸ் பை 15 to 20% சரிங்களா. அக்கார்டிங் டு புக் இதெல்லாம் சரிங்களா, புக்ல இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டேர்மை காயின் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் எஸ் காட் தாங்க, கடவுள் தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம். வில்லியம் எஸ் காட் தான் இந்த டேர்மை காயின் பண்ணவர். 1968 சரிங்களா. அவர் வந்து யூஎஸ்ஏடி சேர்ந்தவர். எதுக்குன்னா வீட் அண்ட் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறோம், அந்த கான்செப்ட் தான் சிம்பிளா சொல்ல போனா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல, அதாவது சாப்பாடு தட்டுப்பாடு இருந்துச்சு, ஃபெமைன்லேருந்து ஃபுட் ரிச் இந்த டிரான்சிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரான்சிஷன் தான் கிரீன் ரெவல்யூஷன். சிம்பிளா சொல்ல போனா சாப்பாடுக்கே இல்லாம இருந்து பிரியாணி லெவலுக்கு நம்ம போனதை இந்த ஒரு டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். ஓகேங்களா, கிரீன் ரெவல்யூஷன் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைலிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்செக்டிசைட்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ், பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ் என்ன, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் உரம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் கெமிக்கல்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம். ஓகே, கிரீன் ரெவல்யூஷன் இருக்கு. அதோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம், நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் பார்த்தோம். அவர் தான் நம்ம ஃபாதர் இன் வேர்ல்டு, சாரி இன் இந்தியா. வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் நாமினி போர்லாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதராக இருந்தார். ஓகே, அடுத்து எவர் கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட் இருக்குங்க. கிரீன் ரெவல்யூஷனுக்கு எவர் கிரீன் ரெவல்யூஷன் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரீன் ரெவல்யூஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினா போதும், எனக்கு வந்து இப்போ ஈல் அதிகப்படுத்தினா போதுன்ற மாதிரி அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். ஈல் மட்டும் அதிகப்படுத்தினா போதும் நடந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறோம் ஈல் அதிகமாயிருச்சு, சொன்ன மாதிரி ஈல் அதிகமாயிருச்சு. அதோட சைடு எஃபெக்ட்ஸா நம்ம லேண்டுடைய ஆர்கானிக் மேட்டர் குறைஞ்சிட்டு இருக்கு. வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஹைலிங் வெரைட்டிஸ்ல யூஸ் பண்ணலாம் அதிகமாக தண்ணி இழுக்குறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா தண்ணி வாட்டர் டேபிள் லெவல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ என்னடா இத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, ஆர்கானிக் கண்டென்ட் கம்மியாகுது, மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போகுது சாயில்ல, இதெல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க. என்னடா இது போக பார்த்தா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிரும் போல அப்படின்றதுக்காக எவர்கிரீன் ரெவல்யூஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான் காயின் பண்ணாரு சரிங்களா. இவர் தான் ஃபாதர் ஆஃப் எவர்கிரீன் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நீங்க வந்து நம்ம வந்து இப்ப மட்டும் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினா பத்தாது, நம்ம வந்து ஓவராலா ஃபார் எவர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாவே இருக்கணும். ஸோ சஸ்டைனபிள் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க. சஸ்டைனபிளா என்னது, நிலைச்சு நிற்கக்கூடிய, வருங்காலத்தில் நிலைச்சு நிற்கக்கூடிய சரிங்களா, அந்த மாதிரி இது பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்றது பண்ணணும், கிராப் இன்டென்சிஃபிகேஷன், டைவர்சிஃபிகேஷன். ஒரே கிராப்பை திரும்ப போறதை விட்டுட்டு டைவர்சிஃபை பண்ணுங்க கிராப்ஸை. ஸோ வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சரிங்களா. இப்போ ஒரு மண்ணில் வீட்டு திரும்ப போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்போ அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணும். இப்போ வீட்டு போறீங்களா, கிராப் ரொட்டேஷன் வச்சுக்கோங்களேன், இருக்கலாம் வீட்டு போட்டீங்களா, அடுத்த வேற ஏதாவது கிராப் போடுங்க, அதுக்கப்புறம் கிராப் போடுங்க. அது மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் கிராப்ஸை சரிங்களா. இந்த அதே நேரத்தில் நம்ம ஐஎன்எம் பண்ணும், அதாவது இன்டெகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும், ஐபிஎம் பண்ணும். இன்டெகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் என்ன, அதாவது நியூட்ரியன்ஸ்க்கு இப்போ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றீங்க, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஆனா அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட சேர்த்து கொஞ்சம் நேச்சுரலி யூஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம எஃப்ஐஎம் ஃபார்மியான் பண்ணி யூஸ் பண்ணுங்க, வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சகாவியை யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி நியூட்ரியன்ஸ்க்கு வெறுமனே கெமிக்கல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம என்னென்னலாம் வந்து நேச்சுரலாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து பண்றதா ஐஎன்எம் இன்டெகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட். அது பண்றப்ப நமக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்மியாகுது, ஸோ சாயில் கன்சர்வ் ஆகுது. அதே நேரத்தில் ஐபிஎம் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பெஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான்
பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனே கெமிக்கல்ஸ் மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம ஊர்ல என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றோமோ அதையும் யூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபெரமோன் ட்ராப்ஸ் யூஸ் பண்றது பிசிக்கல் மெத்தடு, அப்புறம் வந்து உழுகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லார்வால செத்து போயிடும் சோலரைசேஷன் பண்றப்ப. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம கெமிக்கல்ஸை கம்மி பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிளா கெமிக்கல்ஸை கம்மி பண்ணி ஃபியூச்சருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும். இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹெல்த்தியாக எடுத்துட்டு போகணும் ஃபர்டைலா. ஸோ அந்த கான்செப்ட் தான் எவர்கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் ப்ரொடக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. எவர்கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனையும் ப்ளஸ் என்விரான்மெண்ட் ரெண்டுமே பார்த்துக்கணும். ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணா பார்த்தாது என்விரான்மெண்ட் பார்த்துங்கிற கான்செப்ட் எவர்கிரீன் ரெவல்யூஷன் சிம்பிளா சொல்லணும். அடுத்த வெர்டிகல் ரெவல்யூஷன் இன் அக்ரிகல்ச்சர். வெர்டிகல் ரெவல்யூஷன் ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னைக்கும் நமக்கு தெரியும் இன்னைக்கா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, நல்லா வந்து கம்மியாக போயிருக்கு. இன்னைக்கே பாருங்க சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்து நெருக்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்து வந்து தீரப்போகுது இன் சென்ஸ் பாப்புலேஷன் அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒரு யூனிட் ஏரியா லேண்ட்ல ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் 2D டைமென்ஷன்ல நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா. 2D டைமென்ஷன்ல தான் எல்லாமே லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அளவு பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே இப்போதைக்கு நம்ம பெண் வந்துருச்சு சாரி 2 டைமென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் அளந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் மீட்டர் இல்லை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லென்த் விடுத்து மட்டும் அளந்துட்டு இருக்கோம், இன்னும் வானத்தை வந்து அளக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இதுதான் ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு சரிங்களா. இல்லை ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கொயர் மீட்டர் வச்சுக்கோங்க, ஏதாவது யூனிட்டுங்க சரிங்களா. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேவா. ஒரு ஸ்கொயர் ஃபீட்குள்ளேயே இப்படி நேராக நெட்டுக்கு நிறைய கிராப்ஸ் வளர்த்துறது, லைனாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி போட்டு இது மாதிரி நிறைய கிராப்ஸ் வளர்த்தலாம். அப்போ என்ன ஆகுது, லேண்ட் கன்சம்ஷன்ங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான். அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்குள்ள மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். இதுதான் வெர்டிகல் ரெவல்யூஷன். அதாவது வெர்டிகலா நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நமக்கு யூனிட் லேண்ட் ஏரியாவில் அதாவது வெறும் ஒரு யூனிட் லேண்ட் ஏரியாவில் ஒரு யூனிட் டைம்ல குறிப்பிட்ட நேரத்திலேயே நமக்கு இன்டென்சிவான கிராப்பிங் சிஸ்டம் பண்றோம் நம்ம. ஏன்னா வந்து நிறைய கிராப்ஸ் வளர்த்துறோம், ப்ரொடக்ஷன் அதிகமாக வருது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லேண்டும் சேவ் ஆகுது. ஸோ மேக்ஸிமைசிங் ப்ரொடக்ஷன் யூனிட் ஏரியா. சொன்னால் ஒரு குட்டி இடத்துல நெட்டுக்கு வெர்டிகலாக வந்து விட்டு அதுக்குள்ள நம்ம ரோவா போட்டு நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து சும்மா டக்குனு பேஸ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனடிகலி மாடிஃபைட் கிராப்ஸ் பார்த்தோம் சரிங்களா. ஜெனடிகலி மாடிஃபைட் கிராப்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா காட்டன்ல பண்றாங்க, மஸ்டர்ட்ல, கோல்டன் ரைஸ்ல இருந்தாலும் காட்டன்ல மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா. காட்டனை பொறுத்த வரைக்கும் கைஏசி 1 ஜீன், கைஏசி 2 ஜீன் 2 ஜீன் இருக்கு. கை 1 ஏசியில் ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். எது எடுத்துக்கணும் பிடில பேஸ்லெஸ் 2 ஜீன்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுது. இந்த டாக்ஸின் யாருக்கு ஒத்துக்கல, போல்வாமுக்கு ஒத்துக்கல சரிங்களா. ஃபர்ஸ்ட் பண்ணது கை 1 ஏசி ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம், அது போல்கார்டு 1. அடுத்து போல்கார்டு 2ல வந்து பார்த்தீங்கன்னா கை 1 ஏசி 1, அடுத்து கை 2AB 2 ஜீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ 2 டபுள் ப்ரொடக்ஷனுக்காக. அடுத்த டொபாக்கோல தான் முதல்ல வந்து டிரான்ஸ்ஜெனிக் கிராப் வந்து டெவலப் பண்ணாங்க. அடுத்த ஃபிளவர்ஸ் வந்து டொமேட்டோ வெரைட்டி. அதுக்கப்புறம் யூஎஸ்ல தான் வந்து டாப் லெவலில் இருக்காங்க டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்றது. அது ஜெனிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட் வந்து கிளைஃபாசேட் அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் ஜெனிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட் யூஸ் பண்ணாங்க. அது கோல்டன் ரைஸ்னா கோல்டே கிடையாது, பீட்டா கரோட்டின் ரிச்சா இருக்கும் அது சரிங்களா. அவ்வளோ டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கோபோட்ரிகஸும் பீட்டர் பைரும். அதாவது இங்கோபோட்ரிகஸ் சொல்றாங்க வந்து ஃபாதர் ஆஃப் கோல்டன் ரைஸ்னு சொல்றாங்க. அது சூப்பர் ரைஸ்ங்கிறது சூப்பரா இருக்கும், 20% அதிகமாக வரும் ஈல்டு அவ்வளோதான். ஹைபிரிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பண்ணோம், சைனால முதல்ல பண்ணாங்க. லாங் பிங் யுவான் அதாவது ஃபாதர் ஆஃப் ஹைபிரிட் ரைஸ்னு சொல்றோம். அது மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் வந்து NRC HP 506 ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண ஹைபிரிட். அதுக்கப்புறம் DMH வந்து பார்த்தீங்கன்னா GM ஹைபிரிட் சரிங்களா. அது சூப்பர் வீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராசஸ் தான் இருக்கு. அது வந்து அதுவும் வீட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் எஸ் கார்டு வந்து காமினாரு. வீட் அண்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தது கிரீன் ரெவல்யூஷன். எவர்கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் ப்ரொடக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எவர்கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளஸ் என்விரான்மெண்ட் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த வெர்டிகல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் லேண்ட் ஏரியால அதிகமான கிராப்ஸ் வளர்த்தது தான் வெர்டிகல் ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர் ஓகேவா. இப்போ அதர் ரெவல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே. ஒயிட் கலர்ல இருக்கிறது என்னது பால், மில்க் ப்ரொடக்ஷனுக்காக. ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சரிங்களா. ப்ளூங்கிறது வாட்டர் என்ன இருக்கும், ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஓகே. ப்ரௌன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல என்ன இருக்கும், லெதர் இருக்கும். லெதர் அதே நேரத்தில் ஃபுட் ப்ராசஸிங் ரெண்டும் வந்து டெவலப் பண்ணுறதா ப்ரௌன் ரெவல்யூஷன். அதாவது ஒவ்வொரு புரட்சியப்பும் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் ரெவல்யூஷன் மில்க் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, மில்க் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு கீ வந்து ஹிண்டிங் வச்சு ஈஸியாக இதை வந்து மனப்பாடம் பண்ணுங்க. ஒன்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்தியாஸ் பொசிஷன் வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும், மேங்கோ ப்ரொடக்ஷனில் பனானால டோட்டல் இரிகேட்டட் ஏரியாவில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து பைஹார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. மைண்டில் வந்து எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்பர் படிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்க மாட்டேன் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒன்ஸ் வாசிச்சுக்கோங்க ஓகேவா. ஒன்ஸ் வாசிச்சுக்கோங்க போதுமானதாக இருக்கும். அடுத்து இந்தியா ஷேர்ஸ் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் ஏரியா மாற போகிறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். பாப்புலேஷன் மாறிட்டே இருக்கும், லைஃப் ஸ்டாக் மாறிட்டே இருக்கும், ஃபாரஸ்ட் மாறிட்டே இருக்கும், வாட்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் அப்போ எக்ஸாமுக்கு 1 வீக் 10 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் படிச்சுக்கோங்க, சும்மா வந்து படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து அக்ரிகல்ச்சர் வந்து ட்ரேட்ஸ் வந்து இந்தியா வந்து என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னா, நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கமாடிட்டி பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கேஷூ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டொபாக்கோ. சரிங்களா? கேஷூ, வீட், டீ, டொபாக்கோ. அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் கமாடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இது இம்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிக்கோங்க. அடுத்து இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒன் டைம் படிச்சிங்கனாலே அடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2004 வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்காக, 6 வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் அண்ட் டெசர்டிஃபிகேஷனுக்கு, இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ ஐ மீன் பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் கோ, யூ ஹேவ் டு பை ஹார்ட் இட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், பிகாஸ் திஸ் ஹேஸ் டு பி டன். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. இது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா இல்லை சும்மா பாருங்க போதும். சரிங்களா? பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. நேஷனல் இயர்ஸ் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு ஸ்டடி இட், பை ஹார்ட் பண்ணியே ஆக வேண்டும். சரிங்களா? அது இம்பார்ட்டன்ட் டேஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பை ஹார்ட் பண்ணியே ஆக வேண்டும் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இனிஷியலி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 யூனிட்ஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட்டு, அப்புறம் இந்த ஐகேர் இன்ஸ்டியூட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக உங்களுக்கு சொல்லலை எதுவுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுங்க. இந்த விஷயம் அங்கே தான் இருக்குது, ஒன்றும் இங்கே போகிறது இல்லை. இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் A4 ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இதான் வெரி வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் CCI இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இஃப்கோ AGT அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கோ த்ரூ ஒன்ஸ். நான் இது எப்படி படிக்கலாம்னு சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறப்ப ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸில் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 44 வந்து பார்த்தீங்கன்னா மைஸுக்கு, அடுத்து 4000 BC இந்த ரைஸுக்கு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் ஃபஸ்ட்டு சும்மா பாருங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். இட் ஒன்ட் பி நைஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். இது 16th century AD, இது வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு கிராப்பு ஸ்பெசிஃபிக்காக படிக்கும்போது நீங்கள் அங்கே போய் குழப்பிக்க தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் ரீலோட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து ஐகேர் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐகேர் வருது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் ராயல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க. சரி, லான் லிலித்கோ கீழே 1926 அமைச்சு ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறதுக்காக இந்த ICAR வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ ICAR வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கிடையாது, அதாவது இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அப்போ அதே 1929 இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரிங்களா? அதுக்கப்புறம் 1946 தான் இம்பீரியல்ங்கிற பேர் தூக்கி இந்தியன் பேர் மாற்றினாங்க. ஓகேவா? 26 ராயல் கமிஷன் வச்சாங்க, 29 ஐகேர் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ ஐகேர் ஃபார்ம் பண்ணுறப்ப அதுக்கு இம்பீரியல்னு பேர், இந்தியன் கிடையாது. 46 இந்தியன் பேர் மாற்றிட்டாங்க. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்ஸ். சரிங்களா? ரொம்ப இது பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் 1973 ASRB வந்து போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது கஜேந்திர கட்கர் கமிட்டி கீழே. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்டாட்டிக்ஸ். இது வந்து நம்ம வந்து ஐ மீன் ஃபேக்சுவல் திங்ஸ், இல்லை கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் ஆஃப் ஐகேர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஐகேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக இருப்பார். இன்னைக்கு யார் யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க? சிவராஜ் சிங் சௌஹான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் மினிஸ்டர். ஸோ அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் ஐகேர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கான் பகதூர் சார். சரிங்களா? MD ஹபிபுல்லா. அடுத்து இதெல்லாம் ஒன்ஸ் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து பை ஹார்ட் பண்ண வேண்டாம். அடுத்து IRA வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். IRA 1905 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ IRA கொண்டு வந்தப்போ அதுக்கு IRA பேர் கிடையாது, ARI தான் அது ஃபர்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IRAன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க. ஆனால் IRA வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுக்கும் பேர் வச்சிருந்தாங்க. சரிங்களா? இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 1911. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பீகாருக்கு மாற்றிருப்பாங்க. பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப வந்து அங்கிருந்து கொண்டு வந்து டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இருந்துச்சு, அடுத்து பீகாருக்கு கொண்டு வந்தாங்க, அடுத்து பீகார்லேருந்து டெல்லி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? IARI எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட். ஓகேங்களா? அது டெல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க இதுக்குலாம், இந்த டாபிக்ஸ்லாம். ஓகேவா? எல்லாம் இந்த இப்போ வரைக்கும் பார்த்தா கோ த்ரூ பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரத படிச்சு தான் ஆகணும். அதாவது இந்த IR எங்க இருக்கு? டெல்லியில் இருக்கு, ஜஸ்ட் லொகேஷன். சரிங்களா? IBR எங்க இருக்கு? இசாத் நகர் UPல இருக்கு. NDR எங்க இருக்கு? கர்னல் ஹரியானால இருக்கு. SIF எங்க இருக்கு? மும்பை மகாராஷ்டிரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு தான் ஆகணும். அதாவது அந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் எங்க லொக்கேட்டா இருக்கு, இது நீங்க வந்து படிச்சு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் படிச்சு தான் ஆகணும். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் எங்க லொக்கேட்டா இருக்கு. ஏன்னா டேரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் டேரக்டா கேட்பாங்க. நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனடிக் ரிசர்ச் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, நியூ டெல்லி. இதுக்கு ஆக்சுவலி ஒரு கொஸ்டின், ஒரு PVக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஸ்கோரிங் பார்ட். ஸோ இது எப்படி சார் இவ்வளோ வரைக்கும் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், இது ஹெல்பிங் ஒரு விஷயம் சொல்கிறேன். லைக் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மோஸ்ட்லி நீங்கள் வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே
நீங்கள் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இது எல்லாமே ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் கான்செப்ட்டில் வருது. ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ஸு, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்ஸ்க்கு அப்புறம் இங்கே பாருங்கள் டேரக்டரேட்ஸு, அப்புறம் வந்து என்ஆர்சி நேஷனல் ரிசர்ச் சென்டர்ஸு இதெல்லாம் வரும் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதுமே ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்கள். இந்த அவார்ட்ஸ் இது வந்து ஹரியோம் ஆஷ்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டில் கொடுக்குறாங்க, அதாவது கிராப் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அது பஞ்சாபர் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்காக கொடுப்பாங்க, இந்த பஞ்சாபரோ தேஷ்முக் உமனு. அடுத்து ஜவஹர்லால் நேரோட பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் ஏதாவது பெருசாக பண்ணியிருந்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஜக்ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவாக ஃபார்மர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு கொடுப்பாங்க. சௌத்ரி சரண் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி படிங்க. ரொம்ப வந்து பாயிண்டாக வந்து ஹரியோம் ஆஷ்ரம் ட்ரஸ்ட் அவார்ட் பப்ளிஷ் ரிசர்ச் இன் கிராப் அப்படி வேணாம். லைக் என்ன பண்ணுங்க, ஹரியோம் ஆஷ்ரம் ட்ரஸ்ட் அவார்ட் கிராப் சயின்ஸ் கொடுப்பாங்க, பஞ்சாபரோ தேஷ்முக் வந்து உமனுக்காக கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்க்கு. அந்த மாதிரி வந்து அப்படி படிச்சுட்டே போங்க. எப்பவுமே படிக்கிறப்ப சும்மா வந்து அப்படியே லைன் பை லைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப லைன் பை லைன் படிங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல ஹெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க, இந்த இதுக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபைட்டிங் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி படிங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் படிக்கணுமா சார் கண்டிப்பாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் யோர் சாய்ஸ், பட் யூ ஹேவ் டு ஸ்டடி, பட் இட்ஸ் யோர் சாய்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா லைக் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், நீங்கள் வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒன்று கான்செப்ட்ஸ். சரிங்களா? சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக பிடிக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த கான்செப்ட்ஸ்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக்ட்ஸில் எல்லா ஃபேக்ட்ஸையும் ஒமிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் ஒமிட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கான்செப்ட்ஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல, சில இதெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கும், அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்ல, அதுவும் ஃபேக்ட் தானே, அந்த இதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ஸை கம்ப்ளீட்லி ஒமிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து சில விஷயத்தை ஒமிட் பண்ணுறதை விட்டுட்டு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ஸ் படிங்க. அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, லெஸ் ப்ரையாரிட்டி கொடுங்க, லாஸ்ட்டாக வந்து படிங்க. ஏன்னா டைம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் படிங்க, டேரக்டாக ஃபேக்ட்ஸ்க்குள்ள போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னதான் நீங்கள் ஃபேக்ட்ஸ் படித்தாலும் ஒன்ஸ் படிங்க, அதை நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் படிங்க, பட் வந்து ரொம்ப டைம் அதிகமாக செலவு பண்ணாதீங்க டைமை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 hours படித்தாலுமே ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும், கண்டிப்பாக மறந்துடும், ஒரு 10 நாள் மறந்துடும். அதுக்கு என்ன பண்ணுங்க, 1 hour படிங்க, போதும் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. ஓகே, அது கீப் ஆன் ரீடிங் பண்ணிட்டே இருங்க, அது மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். ஃபேக்ட்ஸில் அப்படி தான் படிக்கணும், பைஹார்ட் பண்ணக்கூடாது. எப்படின்னா பைஹார்ட் பண்ணணும் எப்படின்னா லைக் உட்காந்து குத்திட்டு படிக்கக்கூடாது. நீங்கள் என்னன்னா ரெகுலராக ரீட் பண்ணுங்க. இப்போ வந்து டெய்லி நான் என்ன ஹேபிட் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணேன்னா வந்து டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டேட்டாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது எஸ்பெஷலி இந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ் தான். இன்ஸ்டியூட்ல வந்து நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்ஸும் எனக்கு நான் படிச்சிருந்தேன். லைக் எல்லா இன்ஸ்டியூட்ஸோட பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ நோ, ஏன்னா நான் படிச்சிருந்தேன். லைக் இதை வந்து பண்ண முடியாதுலாம் கிடையாது, யூ கேன் ஆல்சோ டூ இட். பட் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், லைக் 1 time வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலை எழுந்திரிச்சோன்னே படிங்க, 1 time படிங்க போதும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days படிங்க. எந்திரிச்சதுமே ஒன்ஸ் படிங்க. நம்ம பிபிடி ஷேர் பண்ணுறோம். பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த மோடில் ஷேர் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். எதர் த்ரூ வாட்ஸ்அப் ஆர் த்ரூ டெலகிராம் ஆர் நம்ம ஆப் இருக்குது, அக்ரிமெண்ட் அகாடமின்னு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் கூட அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வி வில் பி அனௌன்சிங் இட் லேட்டர். ஓகே, ஸோ நாட் லேட்டர், இன்னைக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுறதுக்கு உங்களுக்கு பிபிடி வந்து எந்த மோடில் ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ பிபிடியில் எந்திரிச்சதுமே மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த பிபிடி வச்சுக்கோங்க, எந்திரிச்சதுமே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. ஒன்ஸ் இஸ் இனஃப். ரொம்ப ஜாஸ்தியாக வந்து படிக்கணும்னு சொல்ல வரல, ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். ஆனால் எந்திரிச்ச உடனே ஏன் எந்திரிச்ச உடனே சொல்கிறேன்னா, நீங்கள் 2 type ஆஃப் ரீடிங் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வந்து லைக் ஃபுல்லாக குதிரை படிக்கிறது இருக்குது. நம்ம படிக்கும்போது வெவ்வேறு எண்ணங்கள் வந்து மனசுக்கு வந்துட்டே இருக்கும். எந்திரிச்ச உடனே தான் ஃபோன் பார்க்கறது எது பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு படிங்க. அதுக்கப்புறம் கூட பல் விளக்கிக்குங்க. சரிங்களா? ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு உட்காந்து படிங்க போதும். ஏன்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும், ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகும், எந்த ஒரு தாட்டுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றுமே கிடையாது. ஸோ நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கட்டாக்கில் இருக்குது, ஒடிசாவில். ஸோ இது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தான் படிச்சாகணும், நோ அதர் கோ. இல்லை நம்ம வந்து யூ கேன் மேக் சம் க்ளூஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ வந்து அது மூலமாக படிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, இல்லை வந்து ரொம்ப பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக புரியல, ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே யூ கேன் ஃப்ரீலி சே டு மீ. ஸோ கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, வி வில் பி சீயிங் இட் அண்ட் வி வில் பி ரெக்டிஃபைங் இன் ஃபர்தர் கிளாஸஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் திஸ் கிளாஸ், தேங்க்யூ.